மஹிந்த ஆரம்பித்த மிகின் லங்கா விமான சேவை வெளியான தகவல்கள். தப்பியோடிய சிரிய ஜனாதிபதிக்கு அரசியல் புகலிடம் அளித்த ரஷ்யா. சதோசாவில் தேங்காய் வாங்க வந்த மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம். திடீர் பணக்காரர்களாகிய அரசு அதிகாரிகள். வவுனியாவில் சேகரிக்கப்படும் தகவல்கள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. வவுனியாவில் செயல்படும் சிவில் சமூக குழுக்கள் அரசு சிரேஷ்ட அதிகாரிகள் சிலர் திடீரென பணக்காரர்களாக மாறியமை மற்றும் சொத்துக்களை கொள்வனவு செய்துள்ளமை தொடர்பில் விவரங்களை சேகரிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஞாயிறு ஆங்கில இதழின் சிறப்பு செய்தியில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சில அதிகாரிகளின் உறவினர்களும் குறுகிய காலத்திற்குள் பல சொத்துக்களுக்கு உரிமையாளர்கள் ஆகியுள்ளனர். சில வேளையில் சொத்துக்களை பதிவு செய்வதற்கு உறவினர்களை அரசு அதிகாரிகள் பேரளவில் பயன்படுத்தியிருப்பதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் புலம்பெயர்ந்தவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் போது ஓரிரு நாட்களில் அவை தீர்க்கப்படுகின்றன. எனவே ஊழலற்ற நிர்வாகத்திற்கான உத்வேகத்தை புதிய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நிலையில் குறித்த சிவில் சமூக குழுக்கள் அத்தகைய சந்தேகத்திற்குரிய அதிகாரிகளின் விவரங்களை சேகரிப்பதில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. போதிய அரிசி மற்றும் தேங்காய் இல்லாததால் சதோச விற்பனை நிலையத்திற்கு வந்த பல வாடிக்கையாளர்கள் நேற்று ஏமாற்றத்துடன் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நிலவும் தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் தேங்காய் மற்றும் அரிசியின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருவதால் அவற்றை சலுகை விலையில் விற்பனை செய்யும் வேலை திட்டத்தை சதோச நிறுவனம் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பித்தது. அதன்படி நேற்று சதோச கடைகளில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது. எனினும் நேற்று சில சதோச கடைகளில் அரிசி மற்றும் தேங்காய் வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருப்புகள் அடுத்த வாரம் நாட்டிற்கு வரும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு இணங்க ஏற்கனவே பல இறக்குமதியாளர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து அரிசி இருப்புகளுக்கு ஆர்டர் செய்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 10 மாதங்களில் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்களின் விவரங்களை அரசாங்கம் அண்மையில் வெளிப்படுத்தியது. கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்பசப்படுத்துவதற்காக இத்தகைய உரிமங்களை அரசியல் லஞ்சமாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையிலேயே இந்த விவரங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன்படி ஜனவரி 1 முதல் அக்டோபர் 14 வரை வழங்கப்பட்ட 361 மதுபான உரிமங்களில் 172 மதுபான உரிமங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எனினும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பெயர்களை முன்வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த உரிமங்களை பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்றும் அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மறு அறிவித்தல் வரை புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதை நிறுத்துமாறு ஜனாதிபதியும் உத்தரவிட்டுள்ளார். தேசிய பட்டியல் விவகாரத்தில் உறுதியான தீர்மானம் எடுப்பது கடினமாக உள்ளது. தேசிய பட்டியல் குறித்து இதுவரை இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். கட்சி முழுமையாக மறுசீரமைக்கப்பட வேண்டும். இல்லையில் அரசாங்கத்துடன் போட்டியிட முடியாது, மக்களின் மனங்களை வெல்லவும் முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பல அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. கூட்டணி என்ற அடிப்படையில் பல இணக்கப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தேசிய பட்டியலுக்குள் உள்வாங்கப்பட வேண்டிய முக்கியமான நபர்களும் உள்ளனர். அத்துடன் மேலும் சிலர் தேசிய பட்டியலுக்காக கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே விடயங்கள் அனைத்தையும் ஆராய வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி புதிய மாற்றத்தை நாட்டு மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். சிறந்த மாற்றத்தை செயல்படுத்தக்கூடிய திறமையானவர்கள் கட்சியில் இருக்க வேண்டும். மறுசீரமைப்புடன் புதிய முகத்துடன் செயல்படாவிடில் அரசாங்கத்துடன் போட்டியிடவும் முடியாது என மக்களின் மனங்களை வெல்லவும் முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
2007ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மிகின் லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிறுவனம் பாரிய நட்டத்தை சந்தித்துள்ளதுடன் பொது நிதியம் வீணடிக்கப்பட்டது. இதனை அடுத்து 2016ஆம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயல்பாடுகளை முடித்துக் கொண்ட போதும் செயல்பாட்டை முடிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முழுமையடையாமல் உள்ளதாக கொழும்பில் உள்ள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதே சமயம் 2 அரசு வங்கிகள் குறித்த நிறுவனத்துக்கு வழங்கிய பில்லியன் கணக்கான ரூபாய் கடன்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2024 அக்டோபர் வரவு செலவு அறிக்கையின்படி மிகின் லங்கா இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு தலா 3.17 பில்லியன் ரூபாய்களை செலுத்த வேண்டும். பகுதி வட்டி செலுத்தப்பட்டாலும் அசல் தொகை இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது. ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக மிகின் லங்கா நிறுவனம் அமெரிக்க டாலரில் கடனை பெற்றிருந்தமையினால் அது கடனை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய கடற்தொழிலாளர்கள் 8 பேர் கடற்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 படகுகளையும் அதிலிருந்த 8 இந்திய கடற்தொழிலாளர்களையும் இவ்வாறு கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைதான கடற்தொழிலாளர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களை ஊர்காவற்துறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனவரி மாதம் நடாத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் நடாத்தப்படும் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2014இல் ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் 2013இல் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் 2012இல் கிழக்கு வடமத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களுக்கும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டன. மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் நாடாளுமன்றத்தில் எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டு காலத்துக்கு பின்னர் முடிவடைவதற்கு காரணமான தேர்தல்கள் பிற்போடப்பட்டன. கோவிட்-19 தொற்று நோய் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக தேர்தல்கள் மேலும் ஒத்திவைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தப்பியோடிய சிரிய ஜனாதிபதி அசாத்துக்கு ரஷ்யா புகலிடம் அளித்துள்ளதாக அந்த நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிரிய தலைவர் மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாப்பு பெற்றதாக ரஷ்ய அரசு ஊடகமான டாஸ் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. சிரிய ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் மாஸ்கோவில் இருப்பதாக கிரெம்லினில் உள்ள ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய அரசு ஊடகம் ஞாயிற்றுக்கிழமை கூறியுள்ளது. ரஷ்யாவின் டாஸ் செய்தி சேவை அசாத் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மாஸ்கோவிற்கு வந்த பிறகு மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யாவால் தஞ்சம் அளிக்கப்பட்டதாக கூறியது. சிரியாவின் எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஐநாவின் கீழ் நடைபெற வேண்டும் என்றும் ரஷ்யா விரும்புவதாகவும் டாஸ் தெரிவித்துள்ளது.